உங்களுக்கு அந்த என்ட்ரி எடுக்கிறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இந்த ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். புரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் பண்ணிடுவோம். ஸோ ஒரு கோடிங் மூலிமா லிங்க் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ரேடிங் மட்டும் இந்த ஆர்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு பஞ்ச் பண்ணி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இதுவும் நாங்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ட்ரி எடுத்துரும். ஸோ இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 9:20க்குள்ளே நமக்கு என்ட்ரி எடுத்துரும். 10 o'clockக்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். ஸோ வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இதை நாங்கள் ஆல்கோ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டோட அந்த ஃப்ளோவோடு இருக்க மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது, புரோக்கர் அக்கௌண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் தான். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருக்குது இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற மூலிமா. ஏன்னா டெய்லி காலில் நம்ம ஒரு ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும். என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறோம், எத்தனை லாட்டு, டாரட் ஸ்டாப்லாம் சொல்லிட்டு பேசிக் டீட்டெயிலை டெய்லி காலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 8:45 9 மணிக்கு நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுறோம். நிஃப்டி 30 JUN. ஸோ இப்போ கரண்ட்டில் ஜூன் மாத கான்ட்ராக்ட் 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் அமி புரோக்கர். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. லைவ் ஃபீட் ஸ்டார்ட். பேக்ஃபில் 30 days. லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்குறோம். 23,147. ஸோ 2300 கால் ஆப்ஷன், 2300 புட் ஆப்ஷன் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்பெரி ஆகிறது வீக்லி எக்ஸ்பெரி. இன்றைக்கி 9ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆகுது. ஸோ அந்த 9ஆம் தேதி எக்ஸ்பெரியை 9th எக்ஸ்பெரியை நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணி வச்சுக்குவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த டைரக்ஷன் போகுதோ அதில் நமக்கு என்ட்ரி எடுக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ட்ரேடிங் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பேராமீட்டரில் பேஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ கீழேயும் அதே மாதிரியே நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டு சீன்றதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். இப்போ எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க. இதில் டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்சாயே இருக்கும். நான் 20 லாட் ஆர்டர் போடுறேன். இதில் நீங்கள் 1 லாட்டும் பண்ணலாம், 5 லாட்டும் பண்ணலாம், 200 லாட் கூட இதில் ட்ரேட் பண்ண முடியும். அடுத்து ட்ரேடிங் மெத்தட் வந்து போத்துன்னு இருக்கதை பை ஒன்லின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அடிஷ்னலாக இந்த ஸ்ட்ராடில் டிக் செலக்ட் ஆகிருக்கும், அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டேஷ்போர்டில் போயிட்டு ரெண்டையும் ஒரு தடவை அப்டேட் கொடுத்துக்கிறோம். ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டாரட் அமௌண்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,575 வரைக்கும் கிடைச்சது. 10,555ல் கட் ஆயிருக்கு. நம்ம செட் பண்ண டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் ஆல்கோவில் இன்னைக்கு என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், படிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.